அழைப்பு பணியில் இடையூறுகள். ஹஜ் காலம் முடிந்தது. இறை அழைப்பு பணியை அதன் ஆரம்ப நிலையிலே கருவுறுத்திட வேண்டும் என குறைஷியர்கள் எண்ணினார்கள். இதனால் பரிஹசித்தல், இழிவுபடுத்தல், பொய்ப்பித்தல், எள்ளி நகையாடுதல் போன்ற இழிச்செயல்களால் முஸ்லிம்களை மனதளவில் பலவீனப்படுத்த எண்ணினர். அற்பமான வசை சொற்களால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏசினர். சில வேளைகளில் பைத்தியக்காரர் என்றனர். சில வேளைகளில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சூனியக்காரர் என்றும் பொய்யர் என்றும் கூறினர். அதை அருள்மறை கூறுகிறது. அவர்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கக்கூடிய ஒரு தூதர் ஆகிய நீங்கள் அவர்களின் இனத்திலிருந்தே அவர்களிடம் வந்ததை பற்றி அவர்கள் அச்சப்பட்டு, இவர் மிக பொய் சொல்லும் சூனியக்காரர் தான் என்று உங்களை பற்றி நிராகரிப்பவர்கள் கூறுகின்றனர். அல் குர்ஆன் 38வது அத்தியாயம் 4வது வசனம். அது மட்டுமா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களது எளிய தோழர்களுடன் அமர்ந்திருக்கும் போது அவர்களை கேலி செய்வார்கள். நிச்சயமாக குற்றவாளிகளோ இன்று நம்பிக்கை கொண்டவர்களை கண்டு ஏளனமாக சிரிக்கின்றனர். அவர்களின் சமீபமாக சென்றால் பரிகாசமாக தங்களுக்குள் ஒருவருக்கொருவர் கஞ்சாடையையும் காட்டிக் கொள்கின்றனர். அவர்களை விட்டும் விலகி தங்கள் குடும்பத்திடம் சென்று விட்ட போதிலும் பின்னும் இவர்களுடைய விஷயங்களையே பரிகாசமாக பேசி மகிழ்ச்சி அடைகின்றனர். வழியில் இவர்களை கண்டால் அவர்களை சுட்டி காண்பித்து நிச்சயமாக இவர்கள் வழிகெட்டு போனார்கள் என்று கூறுகின்றனர். நம்பிக்கையாளர்களை பற்றி எதற்காக இவர்கள் இவ்வளவு கவலைப்படுகின்றனர்? இவர்கள் அவர்கள் மீது பாதுகாப்பாளராக அனுப்பப்படவில்லையே. அல் குர்ஆன் 83வது அத்தியாயம் 29 முதல் 33வது வசனம் வரை. இவ்வாறு எண்ணற்ற இடையூறுகள் ஒவ்வொரு நாளும் கேலி, கிண்டல், குத்தி பேசுதல் என அதிகரித்து கொண்டே சென்றது. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மனதை பெரிதும் பாதித்தது. மேலும் பரிஹசிப்பவர்களின் தீங்கிலிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாப்பதாக அல்லாஹ் உறுதியளிக்கின்றான். பிரகாசம் செய்யும் இவர்களுடைய தீங்கை தடை செய்வதற்கு நிச்சயமாக நாமே உங்களுக்கு போதுமாயிருக்கின்றோம். இவர்கள் உங்களை பரிஹசிப்பது மட்டுமா, அல்லாஹுக்கு மற்றொரு பொய் தெய்வத்தை கூட்டாக்குகின்றார்கள். இதன் பலனை பின்னர் அவர்கள் அறிந்து கொள்வார்கள். அல் குர்ஆன் 16வது அத்தியாயம் 95 முதல் 96வது வசனம் வரை. சில வேளைகளில் குறி சொல்பவர்களுக்கு ஜின் ஷைத்தான் இறங்கி செய்தி சொல்வது போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் ஜின் ஷைத்தான் இறங்கி செய்தி சொல்கின்றனர் என்றனர். ஆனால் இதை மறுத்து பின்வரும் வசனம் அருளப்பட்டது. நம்பிக்கையாளர்களே, ஷைத்தான்கள் யார் மீது இறங்குகின்றனர் என்பதை நான் உங்களுக்கு அறிவிக்கவா? பொய் சொல்லும் ஒவ்வொரு பாவியின் மீதும் இறங்குகின்றனர். தாங்கள் கேள்விப்பட்டதையெல்லாம் அவர்களுக்கு கூறுகின்றனர். அவர்கள் பெரும்பாலானவர்கள் பெரும் பொய்யர்களே. அல் குர்ஆன். இவ்வாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அல் குர்ஆனுக்கும் எதிராக நிராகரிப்போர் எழுப்பிய ஒவ்வொரு சந்தேகத்துக்கும் தெளிவான ஆணித்தரமான பதில்களை அல்லாஹ் இறக்கி அருளினான். நிச்சயம் நிராகரிப்பவர்களின் பெரும்பாலான சந்தேகங்களை ஓரிரை கொள்கை, தூதுத்துவம், மரணித்தவரின் மறுமையில் எழுப்பப்படுவது ஆகிய 3ஐ பற்றியே இருந்தது. ஏகத்துவம் தொடர்பான அவர்களது அனைத்து சந்தேகங்களுக்கும் அல் குர்ஆன் உறுதியான பதிலளித்து அவர்களது கற்பனை கடவுள்கள் எவ்வளவு பலவீனமானவை என்பதை தெளிவுபடுத்தியது. அல் குர்ஆன் ஆணித்தரமான விளக்கங்கள் குறைஷரின் கோபத்தையே அதிகரிக்கச் செய்தது. இவர்களின் இக்கூற்றுக்கு பதிலுரைத்து இந்த வசனம் அல்லாஹ் இறக்கினான். நபியே, உங்கள் இறைவனின் அருளை பங்கிடுபவர்கள் இவர்கள் தாமா? அல் குர்ஆன் 43வது அத்தியாயம் 32வது வசனம். அதாவது தூதுத்துவம், வஹி, இறை செய்தி இரண்டும் அல்லாஹ்வின் கருணையாகும். இதை தான் விரும்பியவர்களுக்கு கொடுக்கும் முழு உரிமையும் அவனுக்குரியதே. அவ்வாறின்றி இவர்கள் விரும்பிய நபர்களுக்கு தான் கிடைக்க வேண்டும் என்று இந்த நிராகரிப்பாளர்கள் எண்ணுவது எந்த வகையில் நியாயம் என அல்லாஹ் வினா தொடுத்து, தூதுத்துவத்தை யாருக்கு கொடுப்பது என்பதை அவனே நன்கறிந்தவன் என அடுத்து வரும் வசனத்தில் கூறுகின்றான். அவர்களிடம் யாதொரு வசனம் வந்தால் அல்லாஹ்வுடைய தூதர்களுக்கு கொடுக்கப்பட்டது போன்று நபித்துவத்தை எங்களுக்கும் கொடுக்கப்படும் வரையில் நாங்கள் அதனை நம்பிக்கை கொள்ளவே மாட்டோம் என்று கூறுகின்றனர். நபித்துவத்தை எங்கு எவருக்கு அளிப்பது என்பதை அல்லாஹ் தான் நன்கறிவான். அல் குர்ஆன் 6வது அத்தியாயம் 123வது வசனம். அல்லாஹ்வின் தூதரென வாதிக்கும் முகமதோ சில கலவ உணவுக்காக வாழ்க்கையில் இப்படியெல்லாம் சிரமப்படுகிறாரே என்றனர். அதாவது சிறியவர் பெரியவர், பலவீனர் வலியவர், மதிப்புடையவர் மதிப்பற்றவர், சுதந்திரமானவர் அடிமை, ஏழை பணக்காரன் என்ற அனைத்து தரப்பினருக்கும் தூதுத்துவத்தை எடுத்துரைப்பதே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பணி. எனவே
அரசாங்க தூதர்களைப் போல படைப்பட்டாளம், பாதுகாவலர், பணியாட்கள் ஆகியோர் சூழ முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தால் மக்களின் பெரும்பான்மையாக இருக்கும் சாதாரணமான மனிதர்களுக்கும் ஏழை எளியோருக்கும் எவ்வாறு அவரை சந்தித்து பயன்பெற முடியும்? எனவே அரசர்களை போன்று ஆடம்பரமாக வாழ்ந்தால் நபித்துவத்தின் நோக்கமே அடிபட்டுவிடும் என்று அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான். அடுத்து, மரணத்திற்கு பின் எழுப்பப்படுவதை அவர்கள் மறந்து வந்தார்கள். அது அறிவுக்கு எட்டாததாகவும் ஆச்சரியமானதாகவும் அவர்களுக்கு தென்பட்டது. அவர்களின் இக்கூற்று பற்றி இதோ அல் குர்ஆன் விவரிக்கிறது. நாம் இறந்து உக்கே எலும்பாகவும் மண்ணாகவும் போன பின்னர் மெய்யாகவே நாம் எழுப்பப்படுவோமா என்றும் அவ்வாறே நம்முடைய மூதாதையர்களுமா எழுப்பப்படுவார்கள் என்றும் பரிகாசமாக கூறுகின்றனர். அல் குர்ஆன் 37வது அத்தியாயம் 16-17 வசனங்கள். மரணமா, பிறகு எழுப்புதலா, பிறகு ஒன்று சேர்ந்தலா, அம்ரே, இது என்ன கற்பனை கதை என்றனர். வானங்களையும் பூமியையும் எவ்வித சிரமமின்றி படைத்த அல்லாஹ் மரணித்தவர்களை உயிர்ப்பிக்க நிச்சயமாக ஆற்றலுடையவன் தான் என்பதை அவர்கள் கவனிக்க வேண்டாமா? நிச்சயமாக அவன் சகலவற்றிற்கும் ஆற்றலுடையவன் என அல் குர்ஆன் பதிலளித்தது. இவ்வாறு அவர்களது அனைத்து சந்தேகங்களுக்கும் அறிவார்ந்த விளக்கத்தை அல்லாஹ் அளித்தான். எனினும் அந்த நிராகரிப்பவர்கள் ஆணவத்தால் சிந்திக்க மறுத்து தங்களது கருத்தையே மக்களிடம் திணித்து கொண்டிருந்தனர். இவையெல்லாம் தாண்டி மக்களையும் நேரடியாக துன்புறுத்த ஆரம்பித்தார்கள். செல்வமும் செல்வாக்கும் உள்ள ஒருவர் இஸ்லாமை தழுவினால் அவரிடம் அபூஜஹல் நேரே சென்று உன் செல்வத்தையும் செல்வாக்கையும் ஒன்றுமில்லாமாக்கி விடுவேன் என மிரட்டுவான். அவர் கொஞ்சம் பலம் இல்லாதவராக இருந்ததால் அடித்து துன்புறுத்துவான். சுஹைப் பின் ஜினான் ரலியல்லாஹு அன்ஹு நினைவிலக்கும் வரை கடுமையாக தாக்கப்படுவார்கள். மேலும் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உமையா இப்னு கல்ஃபுடைய அடிமையாக இருந்தார்கள். உமையா அவர்களது கழுத்தால் கயிற்றை கட்டி சிறுவர்களிடம் கொடுப்பான். சிறுவர்கள் அவரை மக்காவின் கரடுமுரடான மலை பாதைகளில் இழுத்துச் செல்வார்கள். கயிற்றின் அடையாளம் அவர்களது கழுத்தில் பதிந்துவிடும். அவர்கள் அஹத் அஹத் என்று சொல்லிக் கொண்டிருப்பார்கள். சில வேளைகளில் உமையா பிலாலை மிக இறுக்கமாக கட்டி தடியால் கடுமையாக தாக்குவான். பிறகு சூரிய வெப்பத்தில் போடுவான். உணவளிக்காமல் பசியால் துடிக்க வைப்பான். சுட்டெரிக்கும் சூரிய வெப்பத்தில் பாலைவன மண்ணில் கிடத்தி அவர்களது நெஞ்சின் மீது பாறாங்கல்லை தூக்கி வைப்பான். அப்போது பிலாலை நோக்கி, அல்லாஹ்வின் மீதானையாக நீ சாக வேண்டும் அல்லது முகம்மதின் மார்க்கத்தை நிராகரித்து லாத் உஸ்ஸாவை வணங்க வேண்டும். அதுவரை நீ இப்படியே தான் இருப்பாய், உன்னை விடவே மாட்டேன் என்பான். அதற்கு பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அஹத் அஹத் என்று சொல்லிக்கொண்டே, இந்த அஹத் என்ற வார்த்தையை விட உமக்கு ஆவேசத்தை உண்டு பண்ணும் வேறொரு வார்த்தை எனக்கு தெரிந்தால் நான் அதையே கூறுவேன் என்பார்கள். அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அவரது தகப்பனார் யாசிர், தாயார் சுமையா ஆகிய மூவரும் மஹ்சூம் கிளையை சேர்ந்த அபு ஹுதைஃபா இப்னு முகீரா என்பவரின் அடிமையாக இருந்தார்கள். மூவரும் இஸ்லாத்தை தழுவியை தொடர்ந்து அபூஜஹல் தலைமையில் ஒரு கூட்டம் அப்தஹ் என்ற இடத்துக்கு அழைத்துச் சென்று மதிய வேளையில் சூடு மணலில் கிடத்தி கடுமையாக சித்திரவதை செய்தனர். இதனை கண்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யாசிரின் குடும்பரே, பொறுமையுடன் மேற்கொள்ளுங்கள், உங்களுக்கு சொர்க்கம் வாக்களிக்கப்பட்டுள்ளது என்ற ஆறுதலில் கூறினார்கள். நிராகரிப்பவர்களின் வேதனையாலேயே யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு மரணத்தை தழுவி வயது முதிர்ந்து இயலாதவராக இருந்த அம்மாரின் தாயார் சுமையா பின் ஐயாத் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அபூஜஹல் அவர்கள் பெண்ணுறுப்பில் ஈட்டியால் குத்தி கொலை செய்தனர். இவரே இஸ்லாமிற்காக உயிர் நீத்த முதல் பெண்மணியாவார். அவர்களது மகனான அம்மாரை பாலைவன சுடுமண்ணில் கிடத்தி நெஞ்சின் மீது பாறாங்கல்லை வைத்து நினைவிலக்கும் வரை தண்ணீர் மூலாடித்தும் சித்திரவதை செய்தனர். முகம்மதை திட்ட வேண்டும் அல்லது லாத் உஸ்ஸா புகழ வேண்டும், அப்போதுதான் உன்னை இத்தணலிலிருந்து விடுவிப்போம் என்று கூறினார். வேதனை தளராத அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு நிராகரிப்பவர்களிடம் கட்டளைக்கு இணங்கி விட்டனர். அதற்கு பின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து அழுது மன்னிப்பு கோரினர். அப்போது அல்லாஹ் அல் குர்ஆனில் 16ஆம் அத்தியாயம் 106 என்ற வசனத்தை இறுக்கி அருளினான்.
அஃப்லஹ் அபு புஹைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்துதார் கிளையார் சார்ந்த ஒருவருடைய அடிமையாக இருந்தார்கள். இவரது இரு கால்களையும் சங்கிலியால் பிணைத்து ஆடைகளை கலற்றிவிட்டு சுடுமணலில் குப்புற கிடத்தி அசையாமல் இருக்க பெரும் பாறையை முதுகின் மீது வைத்து சுயநினைவை இழக்கும் வரை அவரை அதே நிலையில் விட்டுவிட்டார்கள். இவ்வாறான கொடுமைகள் தொடர்ந்தன. ஒரு முறை அவரது கால்களை கயிற்றினால் பிணைத்து சுடுமணலில் கிடத்தி கழுத்தை நெரித்தார்கள். இவர் சுயநினைவை இழந்தவுடன் இறந்துவிட்டார் என எண்ணி விட்டு விட்டார்கள். அப்போது அவ்வழியாக வந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அஃப்லஹை விலைக்கு வாங்கி உரிமையிட்டார்கள். கப்பாப் இப்னு அர்த் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உம்மு அன்மார் என்ற பெண்ணின் அடிமையாகவும் கொல்வர் பணி செய்பவராகவும் இருந்தார்கள். அவர் இஸ்லாமை தழுவியதை அறிந்த எஜமானி பழுக்க காய்ச்சப்பட்ட இரும்பால் அவரது தலையிலும் முதுகிலும் சுட்டு முகமதின் மார்க்கத்தை விட்டுவிடு என்று கூறினாள். ஆனால் அவ்வாறான வேதனைகளால் அவரது ஈமானும் மன உறுதியுமே அதிகரித்தது. உம்மு அன்மார் மட்டுமின்றி ஏனைய நிராகரிப்பவர்களும் அவரது முடியை பிடித்திருப்பார்கள், கழுத்தை நெரிப்பார்கள், நெருப்பு கங்குகளின் மீது அவர்களை படுக்க வைப்பார்கள். அந்த நெருப்பு அவரது உடலை பொசுக்கி அப்போது இடுப்பிலிருந்து கொழுப்பு உருகி ஓடும் நெருப்பை அணைத்துவிடும். மேற்கூறிய சம்பவங்கள் மக்கா முஸ்லிம்கள் பட்ட இன்னல்களுக்கு எடுத்துக்காட்டாகும். இஸ்லாமை தழுவிய எவரையும் அவர்கள் துன்புறுத்தாமல் விட்டதில்லை. எளிய முஸ்லிம்களை பாதுகாக்கவும் அவர்களுக்காக பழிவாங்கவும் எவரும் இல்லை என்பதை அவர்கள் கடுமையாக தண்டிப்பது நிராகரிப்பவர்களுக்கு மிக எளிதாக இருந்தது. அடிமைகளாக இருந்தவர்களை அவர்களது எஜமானர்களும் அவர்களை சுற்றியிருந்தவர்களும் கொடுமைப்படுத்தினர். இஸ்லாமை தழுவியர் செல்வமும் செல்வாக்கும் உடையவராக இருந்தால் அவர்களுக்கு அவர்களது கூட்டத்தார் பாதுகாவலர் இருந்தனர். சில வேளையில் குரோதத்தின் காரணமாக அவரது கூட்டத்தினரை அவரை கொடுமை செய்தனர். இவ்வாறு பல இன்னல்களை சந்தித்த போதும் எதையும் கண்டு தளராத நெஞ்சத்துடன் அழைப்பு பணியை மேற்கொள்ளும் இவ்வுலகம் அழியும் வரை இஸ்லாம் என்றும் உயரிய மார்க்கம் நிலை பெற பல சவால்களை சந்தர்ப்பங்களாக்கி இஸ்லாத்திற்காய் தன்னை தியாகம் செய்த உத்தம தூதரே உம்மி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆவார்கள்.